உள்ளூர் அரசியல்ல தான் உம்முன்னு இருக்காரு. வெளியூர்ல விட்டா வெங்காயத்தை வெந்தயமாக்கி அந்த வெந்தயத்தை வச்சு பந்தயமே நடத்திடுவார்ப்பா என்று அவரது ரசிகர்கள் நெஞ்சு வீங்குற அளவுக்கு சந்தோஷப்பட ஒரு மேட்ரு கிடைச்சாச்சு. வேற ஒன்றும் இல்ல, மலேசிய அரசு அவருக்கு ஒரு முக்கியமான பதவியை தர முடிவு செய்திருக்கிறது. அதுதான் மலேசியா சுற்றுலாத்துறை தூதர் பதவி. இது குறித்து மலேசியா நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை சுற்றுலாத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது நஸ்ரி அப்துல் அசீஸும் ஐசக கோத்தா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சிம் தொங் ஹின்னும் விவாதித்தனர். இதற்கு முன் மலாக்கா சுற்றுலாத்துறை தூதராக நியமனம் செய்யப்பட்டிருந்த பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் இந்திய சுற்றுலா பயணிகளை மலேசியாவிற்கு கொண்டு வர தவறிவிட்டதால் கபாலியில் நடித்த ரஜினிகாந்தை சுற்றுலாத்துறை தூதராக நியமிப்பதில் உங்களின் கருத்து என்ன என்று சிம் கேள்வி எழுப்பினார். அவர் மிகவும் புகழ் பெற்றவர் மற்றும் ஷாருக் கான் அவ்வளவாக செயல்படவில்லை என்றும் சிம் குறை கூறினார். அதற்கு பதிலளித்த நஸ்ரி, சுற்றுலாத்துறை தூதராக நியமனம் செய்ய நாம் அவரை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இந்த பதவியை ரஜினி ஏற்பாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் இந்த பதவிக்கு மலேசிய அரசு வெயிட்டான மரியாதைகளை வழங்கும் போல தெரிகிறது. முக்கியமாக ஒரு தூதர் பதவி வழங்கினால் ஒரு டத்தோ பட்டம் இலவசம் என்பதும் முந்தைய நடைமுறையாக இருப்பதால் விரைவில் ரஜினி டத்தோ ரஜினி என்று அழைக்கப்படலாம்.